திமுக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா, எதுனா ஒரு இதில வந்து இந்த மாரி பெண்கள வந்து ஆபாசமா பேசுறதும், அப்புறம் வந்து இந்த மாரி அந்த மகளிர் உரிமை தொகைலாம் நம்ம பார்த்தோம். அது மாரி ஏளன பேச்சும் வந்து அதிகமா இருக்கே. என்னதான் இவங்க வந்து பேசுறாங்க? மக்கள் மத்தியில எப்படி போய் ஓட்டு கேட்பாங்க மேம்? திமுக காரங்கனாலே ஜென்ரலாகவே அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்க ரவுடியாக இருந்தால் தான் திமுக கட்சியே அவங்கள வச்சுக்கும். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிறவன் மெத்தமெட்டமைன் கடத்துவான், திமுகவில் இருக்கவன் கஞ்சா கடத்துவான், பெண்கள் மேலே பாலியல் தொந்தரவுகளை கொடுப்பான், ரேப் பண்ணுவான். இதை கட்சியும் பெருசாக கண்டுக்காது. இப்போ மற்ற கட்சியில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதிமுகலாம் இப்படி நடந்ததுன்னா உடனே பொறுப்பில் இருந்து தூக்கிடுவாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கோ, பொறுப்பில் இருக்காதுன்னு தூக்கி விட்ருவாங்க. அது அம்மா காலத்துலேயும் நடக்கும், எடப்பாடியார் காலத்துலேயும் அதுதான் நடக்கும். சரிங்களா? யாருடைய காலத்துலேயுமே அதிமுகனா ஒரு தப்பு செஞ்சால் அவன் அடுத்து பதவியில் இருக்க முடியாது, உறுப்பினராகவும் இருக்க முடியாது, வீட்டுக்கு போகணுன்னு துரத்தி விட்ருவாங்க. திமுகவில் என்னென்னா, கஞ்சா கடத்தினியா, இத்தனை கோடி கொடுத்தியா, ஓகே உள்ளே போய்க்கோ. அடுத்து மெத்தஃபெட்டமைன் கடத்தினியா, இத்தனை 1000 கோடி கொடுத்தியா, ஓகே உள்ளே போய்க்கோ, எங்கள் கட்சிக்குள்ளே போய்க்கோ, உன்னை நீக்க மாட்டேன். அடுத்து பெண்களை ரேப் பண்ணியா, பேப்பரில் வந்துருச்சா, இப்படியா கேஸ் ஆகிடுச்சா, நான் உன்னை காப்பாற்றுறேன், இத்தனை 100 கோடியை கொடுத்துரு இப்படின்னு தப்புக்கேற்ற விலை வச்சுருக்கான் அவன். அதுதான். அப்போ என்னென்னா, நம்ம என்ன கேவலத்தை வேணாலும் பண்ணலாம், இவனுக்கு தேவை நம்ம தலைவருக்கு தேவை என்ன, காசு தானே, காசை கொடுத்தா விட்டுருவோம்.